ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி ரொம்ப போர் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி அடை தோசை செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட ஊற வைக்கிறதுக்காக 3 வத்தல், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கலாம். 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிட்டு நான் 3 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா சூப்பராக எனக்கு வந்து ரெடி ஆகிட்டு, இனி வந்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்சும், ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் அதை அப்படி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வத்தல் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம அரிசி எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டுட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே இதை மாதிரி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு இல்லை, ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். லைட்டாக நரன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு உப்பும் நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து போட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுடுற டைமில் தான் நம்ம வந்து சின்னதாக ஆனியனை கட் பண்ணி நல்லா ஒரு கை அளவுக்கு உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறி லீவ்ஸும் அப்புறம் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்தாலும் ரொம்ப நல்ல வாசனையாக நமக்கு இருக்கும். இப்போ காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா பச்சை மிளகா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா தோசைக்குள்ள பச்சை மிளகா இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போது நம்ம அந்த வத்தலே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எனக்கு சூப்பராக மாவெல்லாம் ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து அடை தோசை வந்து நம்ம சுட்டுடலாம். நல்லா பாத்திரம் ஹீட் ஆனதும் நம்ம நார்மலாக தோசை வாக்குற மாதிரி வாத்துக்கலாம். இப்போ இதில் பருப்புலாம் நிறைய போட்டிருக்கோம்ல, அது நல்லா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக இது மேலே ஒரு மூடியை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் மேலேயும் நம்ம சேர்த்துக்கிடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம், பருப்பு வேகணும்ல, அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நார்மலாக நம்ம டிஃபனுக்கு அடிக்கடி செய்ய முடியாது, இதை எப்போ 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அதை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு. இது கூட தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டியாக நல்லா காரசாரமாக வச்சா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு ரைஸில் தான் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம், ஜீரக சம்பா ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து கடகடன்னு செஞ்சிடலாம். நல்லா குக்கர் ஹீட் ஆனதும் ஆயிலும் நெய்யும் சேர்ந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட ஸ்பைசஸ் எல்லாம் நார்மலாக பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் சேர்ப்போமோ அது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம். பெரிய ஆனியனாக தான் 1 எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிடலாம். ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட ராஸ்மல் போகணும். இப்போ 1 கை அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி சேர்த்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி அளவு கொஞ்சம் கம்மியாகவும் புதினா கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், கேரட், அப்புறம் பீன்ஸு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். காஞ்ச பட்டாணினா கொஞ்சம் பாதி குக் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வேகும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பிரியாணி மசாலா, அதுவும் இல்லைன்னா நம்ம மட்டன் குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுற மசாலா இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஜீரக சம்பானா 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு விசில் வைங்க. இப்போ நான் இன்றைக்கி சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 3 விசில் நான் வந்து வைக்க போகிறேன்.
தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். ரைஸ் போட்டதுக்கப்புறம் உப்பு வந்து செக் பண்ணணும். நல்லா ஒரு கல் அளவுக்கு உப்பு இந்த டைமில் தூக்கலாக இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண உடனே ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு வந்து பிரியாணி வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டு, அதுவும் நார்மல் சாப்பாடு ரைஸில் ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்கும். கூட ஆனியன் ரைத்தா வச்சா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் எக் ரோஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு 2 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இப்போ நார்மலாக ஒரு எக்கை வச்சு வைக்கிறதுக்கு பதிலாக இதை மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு எக் ரோஸ்ட் செஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லஞ்ச் பாக்ஸ்லாம் நம்ம கட்டி கொடுத்தோன்னா இதை மாதிரி ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எக்கோட ஸ்மெல் அது மாதிரிலாம் வராது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். அவிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து 2ஆக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிடலாம். இப்போ மசாலானா இதில் வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் மட்டும்தான். வேணும்னா நம்ம வந்து சீரகத்தூள் அது மாதிரி சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா பொடி போட்டதும் கொஞ்சம் கருகிரும். அதனால் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்கு சேர்க்குறதுக்குள்ளே அந்த ஆயிலில் வந்து இதெல்லாமே கரிஞ்சி டேஸ்ட் மாறிடும். இப்போ வந்து முட்டையை வந்து கட் பண்ணதை இதனுடைய சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகு இது 2 மட்டும் நம்ம தூவி விட்டால் போதும். உங்களுக்கு ஜீரகம் ஸ்மெல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஜீரகத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் நம்ம போதும். திருப்பி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான். அவ்வளோதான். சூப்பரான எக் ரோஸ்ட் வந்து நமக்கு டக்குன்னு 2 நிமிஷம்தான் ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பும் மிளகுத்தூள் மட்டும் மேலே தூவிட்டால் போதும். நல்லா சூப்பரான எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு, இது வெஜ் பிரியாணிக்குன்னு இல்லை, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு நமக்கு வந்து வேலை முடியும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் முடிஞ்சிட்டு இப்போ டின்னருக்கு வந்து சப்பாத்திக்கு குருமா அதை மாதிரிலாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லாத டைமில் இப்படி பொட்டேட்டோ ஸ்டஃப் சப்பாத்தி செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்குன்னு நமக்கு வேலை முடியும். ஸோ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பசைவோம்ல அது மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஹாட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி லைட் சூடில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இது அப்படி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊறட்டும். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கறி லீவ்ஸ் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த 3 பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆனதும் நம்ம சப்பாத்திக்கு நார்மலாக மாவு திரட்டுறோமோ அது மாதிரி தான் திரட்டணும். ஆனால் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே வந்து அந்த ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம வந்து தேய்ச்சிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளதை எடுத்துடலாம். இப்போ நிறைய எக்ஸஸாக இருந்தால் மட்டும் தான் எடுக்கணும், இல்லைன்னா போதும். இப்போ இதை வந்து அப்படி வச்சு நம்ம வந்து திரட்டிக்கிட வேண்டியதான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம திரட்டிக்கிடலாம். ஸோ 2 பக்கம் மாவு போட்டு சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நம்ம வேக வேகமாக பண்ணணுன்னா உள்ளே இருக்க பொட்டேட்டோலாம் வெளியில் வந்துடும். இப்போவுமே லைட்டாக நமக்கு வெளியில் வர மாதிரி தெரியும். அதனால் பிரச்சனை இல்லை. ரொம்ப வந்து வெளியில் வராமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து திரட்டிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை மாதிரி நம்ம எல்லா மாவுமே திரட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இனி வந்து நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி தான். நல்லா கல் ஹீட்டானதும் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து சுட்டு எடுக்க வேண்டியதான். அப்பப்போ நம்ம வந்து ஆயில் மட்டும் சேர்த்து ரெடி பண்ணிட வேண்டியதான். இது கூட ஆனியன் ரைத்தா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்ல. அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து
வேலையும் டக்குன்னு முடியும். இந்த சிம்பிளான ரெசிபீஸ்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.